ஹாய்! இன்னைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் ரொம்ப வேல்யூபிளா கொண்டு வந்திருக்கேன். பிகாஸ் நெறைய பேர் என்கிட்ட கேட்கறது, மார்க்கெட் வந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறுதுன்னா, நம்ம வாங்குற பிரீமியம் கால் ஏறணும் தானே! சரி மார்க்கெட் இறங்குதுன்னா, நம்ம வாங்குற புட்டு இறங்கணும் தானே! பட் மார்க்கெட் ஏறுது. ஆனா ஏன் பிரீமியம் ஏற மாட்டேங்குது? சரி மார்க்கெட் இறங்குது. ஆனா நான் வாங்குன பிரீமியம் இறங்க மாட்டேங்குது. மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்க்கு ஏத்த மாதிரி என்னோட பிரீமியம் எனக்கு பெரிய கெயின் குடுக்க மாட்டேங்குது அப்டின்னா, அதுக்கு ஒரு 3 காரணங்கள் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். இது என்னோட அனுபவத்துல நான் சொல்றது. எனக்கு வந்து ரொம்ப டெக்னிக்கலா லைக் ரொம்ப அந்த டெக்னாலஜி டெர்மினாலஜி வேர்ட்ஸ் வச்சு சொல்றத விட, இப்படி சொல்லும்போது மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்கிறவங்களால கூட இத டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு செம்ம இன்ஃபர்மேட்டிவா இருக்கும். இந்த மாரி நெறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே வித் மீ. இன்னைக்கு வந்து நிஃப்டி பாத்தீங்க அப்படின்னா, இட் ஸ்டார்ட்டட் வித் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு பாசிட்டிவான லெவல்ல வந்து இருந்துச்சு. ஓகே. 24,300ல இருந்து 24,378 அப்படின்னு சொல்லிட்டு 36ல இருந்து 78 ஒரு 40 பாயிண்ட் ஏறி. அப்ப நீங்க நிஃப்டியுடைய பிரீமியம் எப்போதுமே நிஃப்டில பையிங்க்கு போறீங்க அப்படின்னா, நிஃப்டி பையிங்க்கு போறவங்க கம்பல்சரி ரொம்ப அவுட் ஆஃப் த மணி போறது, ரொம்ப இந்த மணி போறது இல்லாம, என்னோட லாங்குவேஜ்ல நான் சொல்றது இந்த மணி. அதாவது AITM. இந்த இந்த மணிக்கு போகும்போது, AITMக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பிரீமியம் மூவ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மார்க்கெட் வந்து 24,335 இருக்கு அப்படின்னா, 24,150, 200 இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த மணிக்கு நான் போறேன் அப்படின்னா, அந்த பிரீமியம் வந்து மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஏறுற மாதிரியே மார்க்கெட்டுடைய ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி இறங்கும். அப்ப மார்க்கெட்டுடைய அந்த வேகமான டவுனுக்கு ஏத்த மாதிரி டக்குன்னு எஸ்எல் ஹிட் ஆகும். நாம வந்து எதுக்காக இந்த மணி எடுக்கிறோம்னா, பிரீமியம் வந்து ரொம்ப பெரிய டிகே ஆகாதுன்னு. பட் இந்த பிரச்சனை கண்டிப்பா இருக்கும். அதே நீங்க ஏஐடிஎம் போகும்போது, அதாவது இந்த மணிக்கு போகும்போது, இந்த பிரீமியம் உடைய மூவ்மெண்ட் வந்து உங்களால ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். நீங்க ஒரு நாள் பேப்பர் ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ட்ரெண்ட் அட் த மணி, இந்த மணி, இந்த மணி, அவுட் ஆஃப் த மணி எப்படி இருக்கு? நீங்க எங்க வாங்குறீங்க? எதெல்லாம் டார்கெட் ஹிட் ஆகுது? எதெல்லாம் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது? எது முன்னாடி டார்கெட் ஹிட் ஆகுது? அப்படிங்கிறது எல்லாமே நீங்க வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையா எனி ஒன் கேன் ட்ரேட் அப்படிங்கிறது தான். பட் இதுல எந்த அளவுக்கு நாம எஃபர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். ஸோ பி அ பிராக்டிக்கல் பர்சன் வித் பிராக்டிஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு நிப்டி வந்து 24,000 எக்ஸாக்டா 336ல இருந்து மார்க்கெட் வந்து 378 போயிருக்கு. அப்போ 40 பாயிண்ட் வந்து மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இந்த 40 பாயிண்ட் வந்து நிப்டியோடைய கால்ல மூவ் ஆச்சா அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன இந்த ஏஐடிஎம்ல 180ல இருந்து கிட்டத்தட்ட 213 அப்படின்ற லெவலுக்கு போச்சு. சோ அந்த 40 பாயிண்டோடைய மூவ்மெண்ட் நம்ம இங்க சிமிலரா பார்க்கலாம். ஏன்னா இன்னைக்கு வந்து இஃப் எக்ஸ்பைரி டேட்டுக்கு அப்புறமா ட்ரேட் ஆகக்கூடிய முதல் நாள் ட்ரேடிங். அப்ப இந்த மூவ்மெண்ட்ஸ் இருக்கும். பட் நீங்க அதுக்கப்புறமா ஒரு 12:30க்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு பிளாட் லெவலுக்கு வந்துச்சு. அதாவது ஒரு 10 பாயிண்ட் ஏறுதுன்னு வச்சுக்கோங்களேன். 266ல இருந்து 289 20 பாயிண்ட் ஏறுது அப்படின்னா, அப்ப எக்ஸாக்ட்டா இதே டைம்ல நீங்க நிஃப்டியோட இந்த மணி அப்படின்னு போனீங்கன்னா 24,200 கால் எடுத்துக்கோங்க. ஓகே. இதே டைம் இந்த டைம் வந்து 12:00 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே 12:00 சேம் டைம் ஃப்ரேம்ல வச்சு நான் பார்க்கும்போது, இந்த அளவுக்கு 207ல இருந்து அந்த பிரீமியம் வந்து இங்க ஒரு 10 பாயிண்ட் ஏறி இருக்குன்னா, அங்க 10 பாயிண்ட் ஏறி இருக்கான்னு கேட்டா இல்ல. 3, 4 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஏற்றம் குடுத்துட்டு அகைன் ஃபால். இங்க ஒரு ஏற்றம் குடுத்துட்டு அகைன் ஃபால். இங்க ஒரு ஏற்றம் குடுத்துட்டு அகைன் ஃபால். அப்ப நீங்க கால வாங்குறீங்கன்னா, ஒரு மார்க்கெட் ட்ரெண்ட் கரெக்ட்டா கன்சிஸ்டன்ட்டா ஏறுது இந்த மாதிரி அப்படின்னா ஃபைன். இந்த மாதிரி ஒரு ஏற்றம், இறக்கம், ஏற்றம் இருக்கும்போது 10 பாயிண்ட் ஏறும்போது இங்க 7 பாயிண்ட் ஏறுதுன்னா, இங்க 10 பாயிண்ட் இறங்கும்போது இங்க கண்டிப்பா 7 பாயிண்ட் இறங்கும். திரும்ப இங்க 10 பாயிண்ட் ஏறும்போது இந்த இடத்துல அகைன் 10 பாயிண்ட் போகாது. இதுதான் டைம் டிகே. இத புரிஞ்சுக்கிறதுக்கு 1 வாரம் நீங்க டெடிகேட்டட் அதாவது 1 வீக் ஆஃப் எக்ஸ்பைரி கான்ட்ராக்ட்ட பார்க்கணும்.
அப்பதான் உங்களுக்கு இது புரியும். என்னோட கிளாஸ் எல்லாத்துலயுமே இது கம்பல்சரி ஹோம்வொர்க். நான் 1 வீக் கிளாஸ் கொண்டு வந்ததுக்கு ரீசனே இந்த டைம் டிகேவ எக்ஸ்பிளைன் பண்ணணும் தான். சோ அதனால தான் உங்களுக்கு மார்க்கெட் நல்ல மூவிங்ல இருக்கு. இப்ப இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா ஏறுச்சு. கரெக்ட்டா? செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப கிளியரா இறங்குது. சோ இந்த இடத்துல கிடைச்ச ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல அதே மாதிரி இந்த இடத்துலலாம் கிடைச்சிருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இட்ஸ் a பிக் கொஸ்டின் மார்க். ஏன்னா, பிரீமியம் வந்து மார்க்கெட் ஒரு ட்ரெண்டிங்ல இருக்கும்போது ஏறுற அந்த அளவுக்கு இந்த மாரி சைட்வேஸ்ல இருக்கும்போது ஏறாது. அதனால நீங்க இந்த மாரி சைட்வேஸ்ல பொசிஷன அவாய்ட் பண்ணுங்க. எப்படி அவாய்ட் பண்றது? ரொம்ப சிம்பிள். 3 டெக்னிக். நான் வந்து இப்போ ஒரு டெக்னாலஜியா இண்டிகேட்டர் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் எனக்கு ஸ்டில் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னும் பையிங்க்கே வரல. அப்புறம் எப்படி நீங்க கால் போக முடியும்? பேஸ்ட் ஆன் இண்டிகேட்டர். இதே மாரி பிரீமியம்லயும் கன்ஃபர்மேஷன் கிடைச்சு ஒரு பிரேக் அவுட் கிடைச்சுச்சுன்னா ஓகே. கிடைக்கலன்னா எஸ்எல் போட்டுக்கோங்க. எஸ்எல் கிடைச்சுச்சுன்னா எஸ்எல் போடுங்க. கிடைக்கலன்னா வெயிட் பண்ணுங்க. இந்த மாரி சின்ன சின்ன சிம்பிளான டிப் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆப்ஷன் ட்ரேடிங்க நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இந்த மாரி லேட்டஸ்ட் அப்டேட்டுக்கு ஸ்டே வித் மீ. தேங்க் யூ.